இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த சமூகத்துடைய முதுகெலும்புவன். ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகத்துடைய நிலைமை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்துடைய இளைஞர்களை பார்த்தால் போதும். நீங்கள் பார்க்கலாம், இன்று நம்முடைய நாட்டில் முஸ்லிம்களை அடிப்பதற்காகவும் அல்லது இன்னொருத்தர் மீது தாக்குதல் செய்வதற்காகவும் கள்ள தூக்கி குச்சியாக அடிக்கக்கூடிய அல்லது எரிக்கக்கூடிய இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு இளைஞர் தான். ஒரு இளைஞர் தான் கல்லை தூக்கி அடிச்சு நெருப்பாக தூக்கி மற்றவர்களை அடிப்பது, மற்றவர்களை துன்புறுத்துவது, இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை படைத்திருக்கிறான். எப்படி படைத்திருக்கிறான்? மின் துஃப், பலவீனத்தில் தான் அல்லாஹ் அவரை படைத்திருக்கிறான். பிறக்கும் பொழுது நாம் பலவீனமாக இருந்தோம். குழந்தையை தூக்கும் போது கருத்தோடு தூக்க வேண்டும், பலவீனமா இருக்குது. வெறும் கையோடு இப்படி தூக்கக்கூடாது, ஏன்னா பலவீனமா இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைகள் பிறந்தவுடன் ஒரு மனிதன் பலவீனமாக தான் இருக்கின்றார். அதற்கு பிறகெல்லாம் அவர்களுக்கு இளம் பருவத்தை எப்படி சொல்லுகின்றார்? அவர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பருவத்தை எல்லாம் மாற்றிவிட்டார். அதற்கு பிறகெல்லாம் மறுபடியும் அவர்களுக்கு முதுமையை கொடுத்து பலவீனத்தை கொடுத்து விட்டார். அப்ப முதுமையும் சொல்லும் பொழுது, பிறக்கும் பொழுது பலவீனம் சொல்லும் பொழுது, அந்த இளம் பருவத்தை எல்லாம் சக்தி உள்ள பருவம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். ஏன் என்று சொன்னால், அந்த இளம் வயதில் தான் அந்த ஒரு வாலிபன் ரத்தம் குதிக்கக்கூடிய அந்த வயசு, அந்த வயசில் அவன் சாதிக்கக்கூடிய எல்லாம் இந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில், அந்த வயசில் அவன் சாதிக்கலாம். ஒரு இளைஞரை நாங்கள் நன்றாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த சமூகம், அந்த சமுதாயம் முன்னேற்றத்தில் அதிகமாக முன்னேற்றத்தில் வரும். ஒரு அதே சமுதாயம் இளைஞர்கள் பருவம், அந்த சமுதாயத்திலேயே இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான இளைஞர் கூட்டம் இழிவை கொண்டு அழிவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஒட்டுமொத்த முழு சமுதாயமும் இழிவை கொண்டுதான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இந்த இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக, இந்த இஸ்லாத்தை இந்த உலகத்தில் சேர்ப்பதற்காக அல்லாஹ் யாருக்கு